புரட்டாசி மாதத்தில் வீட்டில் இவற்றை செய்தால் வாழ்க்கையில் வளம் பெருகும். புரட்டாசி மாதம் பகவான் மகாவிஷ்ணு வழிபாடுகளுக்கு ஏற்ற மாதம். அதோடு இம்மாதத்தில்தான் நவராத்திரி பண்டிகையும் கொண்டாடப்படுகிறது. புரட்டாசியில் திருமலை திருப்பதி கோவிலுக்கு சென்று வழிபாடுகள் மேற்கொள்ள இயலாதவர்கள் சீர்காழியிலிருந்து நாகை செல்லும் வழியில் சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அண்ணன் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபட்டு வரலாம். இதனால் திருப்பதி சென்று பெருமாளை தரிசித்து வந்த புண்ணியம் கிடைக்கும். முக்கியமாக புரட்டாசி மாத சனிக்கிழமைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் எள் வெல்லம் இவற்றை அன்னத்தோடு சேர்த்து பிசைந்து காகங்களுக்கு உணவாக வைக்க வேண்டும். இதனால் பல நன்மைகள் கிடைப்பதோடு சனி பகவானின் தோஷம் விலகும். புரட்டாசி சனிக்கிழமைகள் பெருமாளுக்கு ஏற்ற மாதம் என்பதால் அந்த நாளில் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுப்பதும் புதிதாய் கடன் வாங்குவதையும் தவிர்ப்பது நல்லது. நவராத்திரி திருநாளில் வீட்டில் ஒட்டடை படிந்திருந்தால் அவற்றை அப்புறப்படுத்தக்கூடாது. நவராத்திரி நாளில் லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்வது மிகவும் நன்மை தரும். புரட்டாசி மாதம் விரதங்களை மேற்கொள்ளவும் ஏற்ற மாதம். எனவே மகாலட்சுமி விரதம், கௌரி விரதம், தசாவதார விரதம் போன்றவற்றை மேற்கொள்வது நல்ல பலனை தரும். அதேபோல் கால சர்ப்ப தோஷம், கலத்திர தோஷம், நாகதோஷம் போன்ற தோஷங்களால் அவதிப்படுபவர்கள் புரட்டாசி மாதத்தில் கருட வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும். புரட்டாசியில் வெங்கடாஜலபதிக்கு வீட்டிலேயே மாவிளக்கு போடலாம். இதனால் குடும்பத்துக்கு நல்ல பலன் கிடைக்கும். புதிய அகல் விளக்கில் தாமரை தண்டு திரி போட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதால் சனிக்கிழமையில் வீட்டில் சகல நன்மைகளும் ஏற்படும். அதேபோல் புரட்டாசி மாதத்தில் வீட்டில் பஜனைகள் மேற்கொள்வது நல்லது. பெருமாள் பாயாச பிரியர் என்பதால் பாயாசம் நிவேதனம் செய்து வழிபடுவது நல்லது. புரட்டாசி மாதத்தில் தான தர்மங்கள் செய்வது நல்லது. புரட்டாசி சனிக்கிழமைகளில் எள்ளுப்பொடி சாதம் செய்து பெருமாளுக்கு நெய்வேத்தியம் செய்து பலருக்கும் அதை விநியோகம் செய்யலாம். புரட்டாசி மாத நவராத்திரி தினங்களில் அம்பாள் ஊசி மேல் அமர்ந்து தவம் செய்வதால் ஊசி நூல் கொண்டு பழைய துணிகளை தைக்கக்கூடாது. பூஜை அறையில் ஏற்றப்படும் தீபமானது தானாகவே சமாதானமாகட்டும் நாளாக இருக்கும். நாம அதை சாந்தப்படுத்த வேண்டாம். ஆக புரட்டாசியில் நியம நிஷ்டைகளுடன் பெருமாள் சம்பந்தப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். பெருமாளின் அருளை பூரணமாக பெற்றுக்கொள்ளுங்கள்.